ஓம் நமோ நாராயணா. திருப்பான் ஆழ்வார் பிறந்த ஊர் உறையூர் திருச்சி. பிறந்த காலம் 8ஆம் நூற்றாண்டு துன்மதி ஆண்டு கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரம் புதன்கிழமை. அமலநாதி பிரான் என்ற நூல் எழுதியுள்ளார். பாடிய பாடல்கள் 10. திருமாலின் ஸ்ரீவத்சத்தின் அம்சமாக கொண்டாடப்படுகிறார். இவர் தினமும் கையில் வீணை ஏந்தி காவிரி ஆற்றின் தென்கரைக்கு சென்று அங்கிருந்தபடி ஸ்ரீரங்க பெருமாளை நோக்கி பாடுவார். ஒருமுறை பெருமாளை பாடிக்கொண்டிருந்த போது சாரங்கமுனி என்பவர் நீராட பொற்குடம் எடுத்து செல்வதற்காக திருப்பானாரை விலகச் சொன்னார். ஆனால் பக்தியில் தோய்ந்த திருப்பான் ஆழ்வார் அதை கவனிக்கவில்லை. கோபமுற்ற சாரங்கமுனி அவரை கல்லால் எறிந்து காயப்படுத்தினார். அபிஷேகத்தின் போது பெருமாளின் தலையில் ரத்தம் தெரிந்ததால் சாரங்கமுனி பதறினார். கனவில் பெருமாள் தோன்றி, நீ தாக்கியது என்னைத்தான் என்று தெரிவித்தார். மன்னிப்பு கேட்டு பெருமாளின் கட்டளைப்படி திருப்பானாழ்வாரை தோளில் சுமந்து கோவிலுக்குள் அழைத்து சென்றார். திருப்பானாழ்வார் பெருமாளின் திருவடியை முதல் தலைவரையிலும் பார்த்து மகிழ்ந்து பாசுரத்தில் பாடியுள்ளார். அவர் 10 பாடல்களையும் பாடி முடித்த பிறகு பெருமாளின் திருவடிகளில் ஆண்டாள் போல சரணடைந்து தன் பரமபதத்தை அடைந்தார். திருப்பான் ஆழ்வார் தனியாக மங்களாசாசனம் செய்யவில்லை. ஆனால் மற்ற ஆழ்வார்களுடன் சேர்ந்து 3 திவ்ய தேசங்களுக்கு மங்களாசாசனம் செய்துள்ளார். திருப்பான் ஆழ்வாரால் பாடற்பெற்ற தலங்கள் திருவரங்கம், திருவேங்கடம், பரமபதம் ஆகியவனவாகும். திருப்பான் ஆழ்வார் பிறவாது பிறந்த தெய்வ குழந்தை. நாராயணன் திருமார்பில் உள்ள மச்சக்குரியின் அம்சம். 8ஆம் நூற்றாண்டில் அவதரித்தவர். இவர் வாழ்வு குறிப்பில் அதிகம் இல்லை. இவ்வாழ்வாருக்கு முனிவாகனர், யோகிவாகனர், கவீஸ்வரர் என்ற திருநாமங்களும் உண்டு. குழந்தை பேர் இல்லாத பாணர் குலத்தவர் ஒருடால் அன்போடு பேணி வளர்க்கப்பட்டவர். அவரது புகுந்த குலத்தில் பிரசித்தி பெற்ற யாழ் இசையில் சிறு வயதிலேயே மிகுந்த தேர்ச்சி பெற்றதனால் பாணர் என்றே அழைக்கப்பட்டார். அவர் யாழை தொட்டபோதெல்லாம் அதிலிருந்து கேட்டவர் மனதை உருக்கும் இசை வெளிப்பட்டது. திருமாமணி மண்டபத்தில் வீற்றிருந்த அரங்கநாத பெருமான் முன் வந்து இறங்கிய திருப்பான் ஆழ்வார் அரங்கனை தரிசித்த திவ்ய அனுபவம் தந்த பேருவகையில் மலர்ந்தருளிய அமலானாதி பிரான் என பாசுரங்களுக்கு ஈடு இணை கிடையாது. இந்த 10 பாசுரங்களில் அரங்கனை திருப்பாதத்தில் தொடங்கி திருக்கிரீடம் வரை மிக மிக அழகாக பக்தி பெருக்கோட வர்ணித்திருக்கிறார். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணவே என அமலநாதி பிரானை நினைவு செய்த திருப்பான் ஆழ்வார் அரங்கனின் அடிப்பற்றி திருவரங்க பெருமாளுடன் ஒன்று அமலநாதி பிரான். இந்த பிரபந்தத்தில் 10 பாசரங்கள் உள்ளன. அரங்கத்து அம்மானின் திருக்கமல பாதம், திருமேனியில் அணிந்திருந்த பீதாம்பரம் எனும் ஆடை, திருவயிற்றின் மேல் அணிந்திருக்கும் உதரபந்தம் என்ற திரு ஆபரணத்தின் அழகு, பிராட்டியாரான திருமகள் எழுந்தருளி அருள் புரியும் திருமார்பு, அண்டங்கள் அனைத்தையும் அமுது செய்த திருக்கழுத்து, அரவின் மேல் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கனின் திருப்பவள வாய், அழகிய மணவாள பெருமாளின் திருக்கண்கள், அரங்கத்து அரவின் அணையானுக்கு அழகு செய்யும் இரத்தனங்களால் ஆன ஆரமும் முத்து மாலையும் அழகிய நீல திருமேனியும் கண்டு மனம் நிறைவடைந்தது என்று முடிக்கிறார். கொண்டல் வண்ணனை, வெண்ணெய் உண்ட வாயனை, உள்ளம் கவர்ந்தானை, அண்டர்கோன் அரங்கனை, இனிய அமுதாக விளங்குபவனை கண்ட கண்கள் வேறு எதனையும் காணமாட்டா என்று உள்ளம் உருகி போற்றுகின்றார். திருவரங்கம் கோவிலில் ராமானுஜர் சன்னதியில் முன்மண்டபத்து விதானத்தில் காணப்படும் ஓவியங்களில் திருப்பான் ஆழ்வார் வரலாறு காணப்படுகிறது. அரங்கன் கோவிலில் ரங்கவிலாச மண்டபத்தில் விஸ்வரூப அனுமான் சன்னதியில் திருப்பான் ஆழ்வார் எழுந்தருளி அருள் புரிவதை காணலாம். மார்கழி மாதத்தில் இக்கோவிலில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் ஆழ்வார்கள் அருளிய பாசுரங்கள் இடம்பெறும். பகல் 10 திருவிழாவில் 5ஆம் நாள் திருப்பான் ஆழ்வார் அருளிய அமலானாதி பிரான் பாசுரங்கள் பெருமாள் முன்பு அரையர் சேவை அபிநயத்துடன் சிறப்பாக நடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.